என்னோட பாட்ட என்னோட அனுமதி இல்லாம அனிருத் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி இளையராஜா அடுத்ததா ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற கூலி படத்தோட டீசர் தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டி எல்லாமும் ரொம்ப வைரலா பரவிச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. 1983ல ரஜினிகாந்த் நடிப்புல தங்கமகன் அப்படிங்கிற படத்துல வா வா பக்கம் வா அப்படிங்கிற பாடலை இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருந்தாரு. அந்த பாட்டை அப்படியே உல்டா பண்ணி தான் இப்போ அனிருத்தும் டிஸ்கோ அப்படிங்கிற பேர்ல இந்த சாங்கை ரீமிக்ஸ் பண்ணிருக்காரு. அதுவும் என்னோட பெர்மிஷன் இல்லாம அப்படின்னு இளையராஜா ஒரு புது சர்ச்சையை கிளப்பியிருக்காரு. ஏற்கனவே இளையராஜா காப்பிரைட் விஷயத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த சமயத்துல அனிருத்தும் இந்த மாதிரி என்னோட பாடலை என்கிட்ட கேட்காமலே அவர் ரீமிக்ஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லி கூலி படத்தை தயாரிக்கிற சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அனிருத் போட்ட பாதி மியூசிக்ல பலரும் இது அதுல இருந்து காப்பி அடிச்சது இதுல இருந்து காப்பி அடிச்சதுன்னு கேலி பண்ணிட்டு இருக்கிற இந்த சமயத்துல இளையராஜாவும் இப்படி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு.